ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சத்தான ஒரு கஞ்சி செய்ய போகிறேன். அந்த கஞ்சி பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூலுக்கு வந்ததும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வயசான காலத்தில் நாங்கள்லாம் இதுதான் செஞ்சு குடிக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லை, முட்டி வலி, கை கால் இல்லை. ரொம்ப சத்தான கஞ்சிங்க. நான் சொல்கிறது என்னென்ன பொருள்னு பாருங்கள். நான் செய்து சாப்பிட்டதை உங்களுக்கு அப்படியே இப்போ போட்டு காட்டுறேன். எப்படி செய்யணுன்றதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது அரை டம்ளர் முழு உளுந்துங்க, தோலோட இருக்கிற உளுந்து அரை டம்ளர். அதுக்கப்புறம் ஒற்றைக்கல்ல 25 கிராம். அதுக்கப்புறம் பாருங்க முழு பச்சை பயிறு, அது ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூனு. இது காஞ்ச பேரிச்சம்பழங்க, ட்ரை ஃபுட்டுங்க இதெல்லாம். இது அக்ரூட்டு. அப்புறம் முந்திரி, அது ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன். 10 பிஸ்தா, 10 பாதாம், ஒரு 10 ஏலக்காய். அவ்வளோதாங்க. பிச்சு உப்பு போடணும். கஞ்சி காசும் போது கொஞ்சம் பாருங்க, அரிசி ஒரு 2 ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சத்து திக்னஸ் மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு ஒரு இதுவாக தெம்பாக இருக்கும் இல்லைங்களா. 2 கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோதாங்க செய்ய போகிறது. இது எப்படி செய்யணுன்றதை காட்டுறேன் நான். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அரிசியை கொட்டி வைக்கணும். 2 ஸ்பூன் தாங்க அரிசி எடுத்துக்கினேன். ரொம்ப போட்டால் அப்புறம் நொய் கஞ்சி மாதிரி ஆகிடும். அதனால் அரிசி ரவை காஞ்சி மாதிரி ஆகிடும். அதாவது எதுக்குன்னா, இது கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம வீக்னஸாக இருக்கிறோம், அவங்களுக்கு அது குடித்தோம்னா கொஞ்சம் தெம்பு கொடுக்கும். அதனால தான் இந்த கஞ்சி செய்கிறேன். பாருங்க, கொஞ்சம் புழுங்கல் அரிசி போட்டுக்கிறேங்க. அது கொஞ்சம் நல்லா லேசாக வறுபடட்டும். ஒன்று ஒன்றா வறுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ பாருங்க, அரிசி நல்லா பொரிஞ்சிச்சு. ரொம்ப கருகக்கூடாது, லேசாக நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. அந்த நாள்லலாம் இந்த சத்தானதெல்லாம் ஏதுங்க. வெறும் எங்கள் அப்பா வீட்டிலலாம் இந்த மாதிரி அரிசியை வறுத்து உடச்சி மிக்சி கிடையாது அப்போல்லாம், கிரைண்டர் மிஷினில் பவுடர் பண்ணி எங்களுக்குலாம் சத்து மாவு கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அப்பா அம்மாலாம். இப்போ முழு உளுந்து போட்டுக்கினேன். முழு உளுந்தெல்லாம் வாசம் வர வரைக்கும் வறுக்கணுங்க. அதை மீடியமான இதிலே வச்சு வருங்க. நல்லா மீடியத்திலே இருக்கட்டும், நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வாசத்தோடு வந்துச்சு. நல்லா பொரியிற சத்தம் கேட்குதுங்களா பாருங்கள், நல்லா பொரியுது. தோல் உளுந்து தாங்க போடணும், சாதா உளுந்து போடக்கூடாது. அதே மாதிரி இந்த முழு பச்சை பயிரும் சாதா பருப்பு போடக்கூடாது. இந்த மாதிரி முழு பச்சை பயிர் தான் போடணும். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சுங்க. இதை எடுத்து அது பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். அப்போதான் ஆறும். இது பாருங்க, இது ஒரு 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்கு, போடலாம். குளுமையாக இருக்கு. பாசி பருப்பு நல்லா ஒரு டேஸ்ட்டு தான், சத்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். முழு பச்சை பயிர் போடுங்க. நான் கொஞ்சம் இருக்குது, அதனால போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட போடலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டங்க. இப்போ பாருங்க, பச்சை பயிர் நல்லா வறுத்துச்சுங்க. முழு பச்சை பயிர் தாங்க போடணும். சாதா பச்சை பயிர் கண்டிப்பாக வேகக்கூடாதுங்க, அது வலுவலுப்பு அதிகமாக இருக்கும். இதையும் கொட்டிடுவோம். அடுத்தது ஒற்றைக்காய், அது ஒரு எல்லாமே 25 கிராம் தாங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குடிக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குதுங்க, குழந்தைங்களுக்கும் நல்லதுங்க. எங்கள் பாப்பாங்களுக்குலாம் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்போம். நாங்களும் வயசானவங்க, நாங்களும் இது நல்லா சாப்பிடுவோம், குடிப்போம். எங்கள் வீட்டுக்காரருக்கு இது செய்து கொடுத்து அவருக்கு எவ்வளோ ஹெல்த்து நல்லா இருக்காருங்க. உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உடம்பு நல்லா இருக்கும். சாயங்காலம் டீ காஃபிக்கு பதில் இந்த கஞ்சி செஞ்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா தெம்பாக இருக்கும் உங்கள் உடம்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. உடச்ச கடலை லேசாக வறுபட்டால் போதுங்க, ஏன்னா அது ஏற்கனவே மொறு தான் இருக்கும். அதனால் லேசாக சூடு பண்ணிங்கன்னா போதும். ஏன் உடச்ச கடலை போடணும்? உடச்ச கடலை நிறைய விட்டமின் சத்து இருக்குது. கண்டிப்பாக உடச்ச கடலை சேர்க்கணுங்க. இப்போ பாருங்கள், ட்ரை ஃபுட். இது பாருங்கள், பாதாம் கொஞ்சம் ஸ்பீட்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ இது பாருங்கள், பிஸ்தா, அப்புறம் முந்திரி, அப்புறம் இந்த அக்ரூட்டு. நான் எல்லாமே ஒரு 100 வாங்கி வச்சுப்போங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் கஞ்சி செஞ்சு நாங்கள் குடிப்போம். இது பாருங்கள், இந்த பேரிச்சம்பழம் ட்ரை, அதில் வர கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கினேன். 100 உளுந்து தானே, அவ்வளோதான். ஒரு 10 ஏலக்காய் வாசனைக்கு. இவ்வளோதாங்க அது போட வேண்டிய பொருளுங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்குவோம்.
ஆற வச்சுட்டோம்ங்களா 15 நாள் 20 நாள் கூட நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நாள் அதிகமாக செஞ்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 10 நாளுக்கு 10 நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவையானது செஞ்சுக்குவோம். 2 பேரும் குடிப்போம். பிள்ளைங்க வந்தால் கூட கேட்டால் கொஞ்சம் போட்டு கஞ்சி வச்சு கொடுப்பேன். அவ்வளோதாங்க. லேசாக வறுத்தாலே போதுங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுச்சு. இப்படியே நம்ம வந்து ஆற விட்டுடுவோம். ஆற வச்சுதாங்க பவுடர் பண்ணிட்டு வந்து கஞ்சி அரைக்கணும். கஞ்சி மாவு காசணும். கஞ்சி செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க மக்களே, இப்போ வந்து வறுத்ததெல்லாம் வந்து ஆற வச்சுட்டேன். ஆறுறதுக்குள்ள நம்ம தண்ணி வச்சுக்குவோம். இப்போ நான் 2 பேருக்கு உண்டான தண்ணி வைக்கிறேங்க. பாத்திரம் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டேன். 2 கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கிறேங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம வந்து சத்து மாவு கஞ்சி அரைச்சிட்டு வந்துடும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கினா போதும். ஒரு பிஞ்சு உப்பு, ரொம்ப போடக்கூடாது. ஒரு துளியூன்னு ஒரு சிட்டிகை டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் உப்பு போட்டோம்னா. அவ்வளோதான். நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துடுறோம். 100 உளுந்து தாங்க எடுத்தேன். எல்லாமே சேர்த்து பாருங்க. மிக்சி ஃபுல்லாக வந்துடுச்சு. அதிகமாக போட்டோன்னா பெரிய ஜார் வச்சுக்கோங்க. நான் நடு சைஸ் ஜார் வச்சிருக்கிறேன். அப்போதான் வந்து நமக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக அரைக்கிறதுக்கு நல்லா. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, நல்லா நைஸ் பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன கரண்டி தாங்க. நான் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2 இது போட போகிறேன். சிம்மில் வச்சுருவோம். ஆனால் பொங்கிடும். 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு நல்லா சேர்த்து இது வளர்ந்து ஆகும். நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கணுங்க அந்த கஞ்சியை. அப்படியே வேகும் போதே நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா கஞ்சி வந்து நல்லா அப்படியே வெந்துடும். அரிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால ஒரு 10 நிமிஷம் சிறுத்தியாக வச்சு விட்டுருணுங்க. பிள்ளைங்க வரத்துக்கு முன்னே செஞ்சேன்னு வச்சுங்க, குழந்தைங்க வரத்துக்குள்ள வந்ததும் கொஞ்சம் சூடாக குடிக்கலாம். கொஞ்சம் வெதன்னு கூட இருக்கும். கொடுத்தா பிள்ளைங்க நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் டின்னர் வரைக்கும் கொஞ்சம் பிள்ளைங்க அடித்து தெம்பாக படிப்பாங்க. ஸ்கூல் வர பிள்ளைங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, நல்லது. நாங்களும் இதுதான் சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கஞ்சி வந்து நல்லா வேகணுங்க. பால்லாம் போட தேவையில்லை, அப்படியே குடிக்கலாம். 2வது வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா இது போல் கருப்பட்டி இந்த பாருங்க, இது போல் கருப்பட்டி இந்த இது கூட போட்டுங்க. நான் 2 பேருக்கு 2 போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். இனிப்பு சுவையாக கஞ்சிக்கு குடிக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்க நல்லா குடிப்பாங்க. கல்கண்டு இருந்தாலும் போடலாம். இவ்வளோ தாங்க. கஞ்சி நல்லா வேகிறதுல தாங்க இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. 10 நிமிஷம் வேகணுங்க. நல்லா கஞ்சி வெந்ததும் சிறுவே வேகட்டும். இந்த பவுடர் அரைச்சிங்கன்னா சூட்டோட இது பண்ணிடாதீங்க. ஆற விட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் கொட்டி பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். 1 மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். அப்பப்போ நாங்கள் வந்து 10 நாளுக்கு அரைச்சிக்குவோம். அதனால வெளியவே வச்சுக்கிறோம். இது பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சுங்களா கஞ்சி. இப்போ நான் குடிக்க போகிறேன். ஊற்றி வச்சுட்டு மீதி மூடி வச்சிருவோம். அவ்வளோதாங்க. ஈவினிங்கில் காஃபிக்கு பதில் காஃபி டீ எல்லாம் நிறுத்திட்டு இதை பாருங்க, இது போல் ஒரு கஞ்சி செஞ்சு கொடுங்க. காஃபி போல தான் இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்க. ஓகே, பாய் செல்லங்களா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் எதனா வந்ததுன்னா சொல்லுங்கள், போடுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேங்க. எதனா தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சது தாங்க நான் போட்டு காட்டுறேன். எனக்கு எது வீட்டுக்கு நான் செய்யறேன்னு அதை மட்டும்தாங்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான். ஓகே, பாய்.